வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். சென்னையின் ஹாட்ஸ்பாட்டாக திகழும் தாம்பரம் டு வேளச்சேரி ராட்சச 6 வழி உயர்மட்ட பாலம் எப்பொழுது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும், இந்த பாலத்தின் தற்போதைய நிலை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். சென்னை தாம்பரம் ராஜகீழ்ப்பாக்கம் ஏரி பகுதியில் சுமார் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 வழித்தடங்களை கொண்ட புதிய மேம்பாலம் அமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன. இந்த பாலமானது ராஜகீழ்ப்பாக்கம் சந்திப்பிற்கு அருகில் தொடங்கி கிழக்கு தாம்பரம் புறவழி சாலையையும் தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையையும் இணைக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் வருங்காலத்தில் இப்பகுதியில் அமைய உள்ள தாம்பரம் வேளச்சேரி கிண்டி மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளுடன் இந்த பாலம் எவ்வாறு ஒருங்கிணைக்கப்படும் என்கிற கேள்வி தற்பொழுது மக்கள் மனதில் எழுந்துள்ளது. இதற்கு முன்னதாக மேடவாக்கம் மற்றும் வேளச்சேரி பகுதிகளில் பாலம் கட்டிய பொழுது ஏற்பட்ட சவால்களை தவிர்க்கும் பொருட்டு மெட்ரோ ரயில் வடிவமைப்புடன் இந்த பாலத்தையும் இணைத்து செயல்படுத்துவது குறித்து தற்பொழுது விரிவான ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யவும் 2 முக்கிய வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் பணிகளுக்கான விரிவான திட்ட அறிக்கை DPR தயாரிக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இந்த மேம்படுத்தப்பட்ட போக்குவரத்து திட்டங்கள் நகரின் நீடித்த வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாத தொடக்கத்தில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் CMRL 2 DPR பணிகளுக்கான ஆலோசனை ஒப்பந்தங்களை இறுதி செய்துள்ளது. இதில் கலங்கரை விளக்கம் முதல் உயர்நீதிமன்றம் வரையிலான 4வது வழித்தட நீட்டிப்பு மற்றும் தாம்பரம் கிண்டி வேளச்சேரி வழித்தடம் ஆகியவையும் அடங்கும். இந்த DPR அறிக்கைகள் வழித்தட தேர்வுகள், பயணிகள் போக்குவரத்து திறன், பலமுனை போக்குவரத்து ஒருங்கிணைப்பு மற்றும் தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகளை மதிப்பிடும். இதன் மூலம் எதிர்கால திட்ட அமலாக்கத்திற்கான தகவலறிந்த முடிவுகள் எடுக்கப்படும். கலங்கரை விளக்கம் முதல் உயர்நீதிமன்றம் வரை சுமார் 7 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நீட்டிப்பு மெரினா கடற்கரை மற்றும் தலைமைச் செயலக பகுதிக்கு மெட்ரோ இணைப்பை மேம்படுத்தும் நோக்குடன் திட்டமிடப்பட்டுள்ளது. இது தினசரி பயணிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் சிறந்த அணுகலை வழங்கி நகர்ப்புற போக்குவரத்தை மேம்படுத்தும். சுமார் 21 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த வழித்தடம் தாம்பரம், மேடவாக்கம், பள்ளிக்கரணை, வேளச்சேரி போன்ற புறநகர் பகுதிகளை CMRLின் 1வது வழித்தடத்தில் உள்ள கிண்டி மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கும். இந்த வழித்தடம் தாம்பரம், மேடவாக்கம், வேளச்சேரி மற்றும் கிண்டி ஆகிய இடங்களில் பலமுனை போக்குவரத்தை ஒருங்கிணைப்பை எளிதாக்கும். இந்த 2 திட்டங்களுக்கும் MS சிஸ்ரா MVA கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஒப்பந்த மதிப்பு முறையே ரூபாய் 38,20,000 மற்றும் ரூபாய் 96,19,000 ஆகும். ஆய்வுகளுக்கான கால அவகாசம் 120 நாட்கள் மட்டுமே என CMRL ஒரு முக்கிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. முக்கியமாக கோயம்பேடு பட்டாபுரம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ரூபாய் 2,442 கோடி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை தொடங்க மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கோயம்பேடு முதல் பட்டாபுரம் வரை 21.76 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த புதிய வழித்தடம் அமைய உள்ளது. இந்த வழித்தடம் கோயம்பேடு, ஆவடி மற்றும் பட்டாபுரம் ஆகிய முக்கிய பகுதிகளை இணைக்கும். இந்த மாத தொடக்கத்தில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் CMRL ஊபருடன் இணைந்து ஊபர் செயலி மூலம் டிக்கெட் சேவைகளை வழங்கியுள்ளது. ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் ONDC உடன் இணைந்து இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இனி சென்னையில் உள்ள ஊபர் பயனர்கள் தங்களது மெட்ரோ பயணங்களை திட்டமிடுவதுடன் QR அடிப்படையிலான டிக்கெட்டுகளை வாங்கலாம். மேலும் நிகழ்நேர போக்குவரத்து தகவல்களையும் ஊபர் செயலி வழியாக பெறலாம். சென்னை மெட்ரோ ரயில் பயணிகளின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டில் 1 கோடிக்கும் அதிகமான பயணிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முதன்முறையாக பதிவு செய்துள்ளது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை மொத்தம் 1,78,835 பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளார்கள். ஜூலை 4, 2025 அன்று அதிகபட்சமாக 3,74,948 பயணிகள் பயணித்து புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.